ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில டைப் பண்ணணும். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில போயிட்டு மேஜர் நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இன்னைக்கான மேஜர் நியூஸ் ஃபர்ஸ்ட் யூஎஸ்டி பாருங்க. நம்ம என்ன பேர் பண்ணிட்டு இருக்கோம்? யூரோ யூஎஸ்டியில ட்ரேட் பண்றோம். அப்போ ஃபில்டர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெட் ஃபோல்டரை மட்டும் ஆன் பண்ணிக்கணும். ரெட்டும் ஆரஞ்சு ரெண்டுமே ஆன் பண்ணிக்கோங்க. பேங்க் ஹாலிடேஸ் இருந்தா நல்லது நமக்கு, ஸோ தட் ஈஸியா தெரியும். மீதி கரன்சி பேர் எல்லாம் எடுத்துருங்க. யூரோ வச்சுக்கோங்க, ஜிபிபி வச்சுக்கோங்க. ஏன்னா யூரோல ட்ரேட் பண்றோம்னா அதோட ஆப்போசிட் பேர் எது? ஜிபிபி. அதனால அதை வச்சிருக்கோம். அப்புறம் எதோட ட்ரேட் பண்றோம்? யூஎஸ்டியோட ட்ரேட் பண்றோம், அதனால யூஎஸ்டி. இப்போ அப்ளை ஃபில்டர் கொடுத்துருங்க. இப்போ அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டா இன்னைக்கு எல்லா ஃபிளாஷ் பிஎம்ஐ நியூஸ் இருக்கு. அப்போ நல்ல நியூஸ் இருக்கு. இன்னைக்கு 12:45 நியூஸ் இருக்கு, 1:30, 2 வரைக்கும் நியூஸ் இருக்கு. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஃபிளாஷ் பிரெஞ்சு பிஎம்ஐ வந்து எந்த சைடு போதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த நியூஸ் முடிஞ்ச அப்புறமா 12:45 நியூஸ் முடிஞ்ச அப்புறமா 1 o'clock நியூஸ் வந்து ஆப்போசிட் சைடா போகும் மோஸ்ட் ஆஃப் த டைம், 80%. ஓகேவா? அண்ட் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கான்? யூஎஸ்டிக்கு கோர் சிபிஐ நியூஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகணுமோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா தான் போகும். சிபிஐ நியூஸ் எப்பயுமே வந்து நம்மள மேனிப்புலேட் பண்ற ஒரு நியூஸ், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. பிபிஐ தான் நமக்கு டைரக்ஷன் கொடுக்கும். சிபிஐ எப்பயுமே நம்மள மேனிப்புலேட் பண்ற நியூஸ், அதாவது ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்து அங்கிருந்து ஃபாலோ ஆகும். நமக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஃபாலோ ஆகும். இந்த நியூஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். நீங்க நல்லா போட்டிருக்கான், யூஎஸ் கவர்மெண்ட் டேட்டா மே பி இம்பாக்டட் பை த ஷட் டவுன். ஏன்னா அவன் ஷட் டவுன்ல இருக்கான் யூஎஸ் கவர்மெண்ட். இருந்தாலும் நியூஸை ரிலீஸ் பண்றான் கிட்டத்தட்ட 2-3 வாரம் கழிச்சு. இதான் ஃபர்ஸ்ட் யூஎஸ்டி நியூஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த வீக். ஸோ இம்பாக்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த லெவல்லையும் இருக்காது. அரைச்சி அரவை போட்டுட்டு உட்காந்துருப்பான். இன்னைக்கு ஃப்ரைடே, அவன் பிளான் பண்ணி தான் இந்த நியூஸை இன்னைக்கு ரிலீஸ் பண்றான். இந்த நியூஸ்ல தைரியமா ஃபர்ஸ்ட் நியூஸ்ல நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் செகண்ட் நியூஸ்ல எனக்கு என்ட்ரியில கரெக்டா ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம யூரோ யூஎஸ்டி பிளான் பண்ணிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நியூஸ் இங்க கீழே வந்துருச்சு அப்படின்னா 12:45 இங்க கீழே வந்துட்டானா இங்க இருந்து நம்ம தைரியமா ஒரு என்ட்ரி அடிக்கலாம். அடுத்த நியூஸ் ஆப்போசிட்ல போவோம். ஸ்பானிஷ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆக்சுவல் 10.445, ஃபோர்காஸ்ட் 10.1, ப்ரீவியஸ் மேக்ரோ. லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி கட்டுன்னு தான் போட்டிருக்கான். பைக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம. இங்க என்ன சொல்லியிருந்தேன் நான்? நெகட்டிவா வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா ஃபோர்காஸ்ட் படி இங்க இருக்கும் போது இது நெகட்டிவா தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நெகட்டிவா தான் வந்திருக்கு பாருங்க. $12:30 மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம ஒரு ட்ரேட் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரேடியா 2 o'clock தான் நம்ம ட்ரேட் பார்க்க முடியும். ட்ரேட் பார்க்கறது பெட்டர். இது நல்லா மேல போயிட்டு அந்த 2 நியூஸும் முடிஞ்சிருச்சுன்னா அங்க இருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கும் 2 o'clock. அந்த ரிவர்சல்ல வேணா நம்ம ட்ரேட் பார்க்கலாம். இல்லைன்னா 12:30 தான் நம்ம ட்ரேட் பார்க்கணும். இந்த டைம் பேஸ் பண்ணி சொல்றேன். நோபட் என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன்? இந்த ஃபிளாஷ் பிஎம்ஐ நியூஸ் எப்படி இருக்கும்னு சொன்னேன். இப்போ இது முடியணும். இந்த 5 minutes முடியும் போது தான் நமக்கு தெரியும் இந்த என்ட்ரி நம்ம ஹோல்டு பண்ணலாமா எக்ஸிட் பண்ணலாமான்னு. இல்ல இதெல்லாம் கம்மி. மிஞ்சி போனா நான் 5 பிப்பு கூட வரலன்னு நினைக்கிறேன். இது 7 பிப்பு தான் வந்திருக்கான். 25 பிப்பு வரக்கூடிய நியூஸ், 25-30 பிப்பு வரக்கூடிய நியூஸ் வரும். 7 பிப்பு தான் வந்திருக்கு. அப்போ இதோட டபுளைஸ் பண்ணா கூட அடுத்த நியூஸ்ல ஒரு 20 பிப்பு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த கேண்டில்ல பறந்துரும். இந்த கேண்டில் போயிட்டு அடுத்த கேண்டில் பறந்துரும். மாதிரி நம்ம என்ன இன்னைக்கு பேசணும்? பைடே பேசணும். அதுக்கப்புறமா கரெக்டா எஸ்எம்டி கிடைச்சது. என்ன நமக்கு பாயிண்ட் 4 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் மிஸ்ஸிங். கீ லெவல்ல ஃபார்ம் ஆகல இந்த எஸ்எம்டி. அதனால டவுட்ல இருந்தோம் இந்த என்ட்ரியில. ஆல்மோஸ்ட் நம்ம எஸ்எல் கிட்ட வந்துட்டு தான் போயிருக்கான். இந்த இடத்துல இப்படி சொன்னல, என்ன சொன்னேன்? 12:30 அப்புறமா தான் மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வரும்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? வீட்டுல இருந்தவங்களுக்கு 12:30. இது வந்து டைம் பேஸ்ட் என்ட்ரி.
ஸோ 12:30க்கு அப்புறமா 12:30க்கு இந்த என்ட்ரிக்கு வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் 12:30க்கு அப்புறமா வந்தாலும் இந்த என்ட்ரி கிடைச்சிருச்சு. இப்போ மேல இருந்து ரிவர்சல் டைம் கூட சொல்றேன் பாருங்க. 2 o'clock மேல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கிடைக்கும். அங்க இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருவோம். 50% பிரீமியம் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் திரும்பி பை ஆகும். 21 அதாவது இன்னைக்கு 4 மணி வரைக்கும் பைல தான் இருக்கும். இதெல்லாம் டைம் பேஸ் பண்ணி சொல்றது.